அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 கீ சேலஞ்ச் பத்தி பாக்குறோம். ஸோ ஒரு 28 கேள்வி வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அந்த 28 கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றதுக்கு பிடிஎஃப் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த புத்தகத்துல நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குது, அந்த புத்தகத்துடைய முகப்பு பேஜ் என்ன, அந்த புத்தகத்தின் பேஜ் நம்பர் என்ன, அது எத்தனாவது எடிஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுதான் நீங்க சேலஞ்ச் பண்ணணும். அண்ட் வெப்சைட்னா அதுக்குண்டான வெப்சைட் அட்ரஸ், ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே ஒரு 28 வகையான கேள்வியை சேலஞ்ச் பண்ணலாம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 222 பக்கத்துக்கு வந்து நம்ம எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். அந்த 222 பிடிஎஃப்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப்ல நம்ம ஒவ்வொரு பிடிஎஃப் வந்து கீழே வந்து நம்ம அப்லோட் பண்றோம். யூடியூப் நீங்க அந்த யூடியூப்பை டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த நம்முடைய பிடிஎஃப் எல்லாத்தையுமே நீங்க வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். பிடிஎஃப் சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல உள்ள போயிட்டு ஆன்சர் கீ சேலஞ்ச் அந்த பேஜ்ல உங்க ரிஜிஸ்டர் நம்பர் நீங்க எழுதணும், அப்ளிகேஷன் நம்பர் நீங்க எழுதணும், டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா இருக்கணும், சப்ஜெக்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் தான் நமக்கு, சரி ஓகே. அண்ட் செலக்ட் கொஸ்டின் நம்பர், உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் உதாரணமாக நம்ம சொல்றோம், மதுரை காந்தி, தட்சிண காந்தி, வித்யாலயா ஐயா, ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 and 3 கரெக்ட் அப்படிங்கிறாங்க. தட்சிண காந்தி ராஜாஜி தப்புன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சோர்ஸ் சொல்லுது. பட் தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் என்ற புத்தகத்துல தட்சிண காந்தி ராஜாஜி என்ற ஒரு லைன் இருக்கு. அதை நம்ம பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். மொத்தமா 222 பேஜஸ் வந்து பிடிஎஃப் கொடுக்குறோம். அதில் இந்த கொஸ்டின் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ டு யூ வாண்ட் சேலஞ்ச் ஆன்சர் ஃபார் தி அபவ் கொஸ்டின், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆமா எஸ் அப்படிங்க கொடுங்க. அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் செலக்ட் தி ஆன்சர், உங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்க பாருங்க, சரி ஓகே. ரிமார்க்ஸ் கேரக்டர், அதாவது வந்து நீங்க எதுக்காக சேலஞ்ச் பண்றீங்க, ஜஸ்ட் ஒரு 500 வேர்ட்ஸ்ல வந்து இது இப்படி இருக்குது அதெல்லாம் சேலஞ்ச் பண்றோம், அது நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த புக்கை நீங்க அதுக்கு எவிடன்ஸை கொடுக்குறீங்க, டைட்டில் ஆஃப் தி புக். இப்ப நம்ம சொன்ன தட்சிண காந்திக்கு வந்து நம்முடைய வெங்கடேசன் ஒரு புத்தகத்தை நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அவருடைய புத்தகம் வந்து அரசாங்கத்தால் டிஎன்பிஎஸ்சியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். நேம் ஆஃப் தி ஆதர் வெங்கடேசன், டைட்டில் ஆஃப் தி புக் வந்து தற்கால தமிழக வரலாறு, நேம் ஆஃப் தி பப்ளிஷர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அவங்க தனியாக ஒரு பப்ளிஷர் வச்சிருக்காங்க. அந்த முகப்பு புத்தகத்தை முகப்பு இதுவே நம்ம வந்து பிடிஎஃப் கொடுக்குறோம், அதில் எழுதிக்கலாம். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். எடிஷன் நம்பர் அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா வந்து நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம் உங்களுக்கு. அண்ட் பேஜ் நம்பர். ஸோ ப்ரௌஸ் அண்ட் அப்லோட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சு அந்த சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அண்ட் அப்லோட் ஃபைல் should be in PDF format with less than 3 MB in size. நம்ம கொடுத்துருக்கிற PDF ஃபார்மேட் எல்லாமே 3 MBக்கு குறைவா தான் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்ச். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து எங்களோட யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துடுறோம். பிடிஎஃப் 222 பக்கம் பிடிஎஃப் கொடுத்துடுறோம். 22 கேள்விக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு 222 பக்கத்துக்கு உண்டான பிடிஎஃப், அது வந்து புக்கா இருக்கட்டும் வெப்சைட்டா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடுறோம். எந்த கொஸ்டின் உங்களுக்கு நம்ம 28 கொஸ்டின்ல உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகுதோ அதெல்லாம் நீங்க சேலஞ்ச் பண்ணா போதும், கண்டிப்பாக மதிப்பெண் கிடைக்கும். சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மார்க், ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணா எல்லாருக்கும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. உதாரணம் இந்த கேள்வி பார்க்கலாம். நார்வெஸ்டர்ஸ் பிரிங் அபவுட் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு குடிக்கிறது அப்படிங்கறது அஸ்ஸாம் சொல்லி ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால், போத் அஸ்ஸாம், போத் ஏ அண்ட் சி வந்து ஆன்சர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் ரெண்டுமே வரும். இது நீங்க எப்படி சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, ஆதர் வந்து ஆர்கே ஜெயின் அப்படிங்கிற ஒரு புக்கு, ஐசிஐசி ஜியாகிரபி. சோ இந்த சோர்ஸ் புக் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் பிடிஎஃப்ல. 2006 பப்ளிகேஷன், எத்தனாவது எடிஷன், ஃபர்ஸ்ட் எடிஷன், பப்ளிஷர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்னசாகர் பிரைவேட் லிமிடெட், பேஜ் நம்பர் 10. சோ டிஎன்பிஎஸ்சியில பேஜ் நம்பர் கேட்பாங்க சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி, பப்ளிஷர் யாருன்னு கேட்பாங்க, எத்தனாவது எடிஷன் கேட்பாங்க, எத்தனாவது பப்ளிகேஷன் கேட்பாங்க, ஆத்தர் கேட்பாங்க, எந்த புக்குன்னு கேட்பாங்க. ஸோ எல்லாம் வரிசையா கொடுத்துருக்கிறோம். ஸோ இதற்கு உண்டான இன்னொரு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஐசிஎஸ்சி ஜியாகிரபி ஆர்கே ஜெயின். இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில கீ சேலஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இதுக்கு மேல ஒரு பெரிய சோர்ஸ் கொடுக்கணும் அப்படி ஒண்ணுமே கிடையாது. இதையும் டிஎன்பிஎஸ்சி அங்கீகரிக்கவில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சியோட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை என்றுதான் அர்த்தம். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. ஸோ இது வந்து நார்வெஸ்ட் அந்த கேள்விக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அடுத்து அந்த புக்ல வந்து எந்த பேஜ், பேஜ் நம்பர் 110, இதுலதான் அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது, அக்கார்டிங் டு வள்ளுவர் இன்ஸ்ட்ரக்ஷன், துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும். டிஎன்பிஎஸ்சி தெளிவா கல்லாமைன்னு ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு ஆன்சர் ஆசைப்படாம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆசைப்படாம தான் எல்லாரும் இருப்பீங்க. பட் சோர்ஸ் எங்க, அதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு நீங்க சோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா
கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய உரை. நீங்க வேற எந்த உரையும் எடுக்க வேண்டாம். கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இதை தப்புன்னு சொல்லிடுவானா டிஎன்பிஎஸ்சி? சொல்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி தைரியம் இருக்கா? தைரியம் கிடையாது. கலைஞர் அவர்களுடைய உரையை தப்பு என்று டிஎன்பிஎஸ்சி சொன்னால் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் ஏற்கனவே பதவி காலியா இருக்கு, இருக்கிற மெம்பர் எல்லா பதவியும் போயிடும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு எவிடன்ஸா கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுல வந்து ஆசை அனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவர், முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். 365வது குறளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஆசை அனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவர். சோ இந்த பிடிஎஃப் நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி பிடிஎஃப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸா கொடுக்குறோம். அது நீங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்த ஒரு கொஸ்டின், கேல் ரத்னா விருது எல்லாருக்குமே தெரியும். கேல் ரத்னா விருது முகமது ஷமிக்கு அளிக்கப்படவில்லை, அதான் நம்முடைய வாதம். பட் இவங்க வந்து A2 கொடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் அவார்ட் இஸ் அவார்டட் பை அனுராக் தாக்கூர், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ். அப்படிலாம் கிடையாது. அவார்டு கொடுக்கிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆரிஸ் பால்சன் கொடுத்திருக்காங்க. சோ டிஎன்பிஎஸ்சி கீ சேலஞ்ச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க பண்ணலாம். இதற்கு எவிடன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு அதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு, மினிஸ்டர் ஆஃப் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம். இதுல வந்து கேட்டகரி 6 கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம பர்டிகுலரா கேல் ரத்னா யாருக்கு கொடுக்குறோம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கேல் ரத்னா அவார்டு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அர்ஜுனா அவார்டு தான் வந்து முகமது ஷமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. முகமது ஷமி அவர்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அர்ஜுனா அவார்டு. ஸோ இதில் வந்து முகமது ஷமி அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேல் ரத்னா அப்படி கொடுத்துருக்கிறது வந்து இதுல வந்து தப்பு. அதை வச்சு நம்ம வந்து இது ஈஸியா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுல வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுவுமே அந்த அவார்டு கொடுக்கறது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த அவார்டு கொடுக்கறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சோர்ஸுமே நம்ம என்ன பண்றோம், பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம். ரெண்டு சோர்ஸ் நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். ஸோ அடுத்து ஒரு கீ சேலஞ்ச் எக்ஸாம்பிள் நான் 3 கொஸ்டின் தான் கேட்கிறேன், சொல்லியிருக்கிறேன். 28 கொஸ்டின் இருக்கு. ஜிஎஸ்டி போத் சென்ட்ரல் ஸ்டேட் இது வந்து ரெண்டுமே ரைட் தான். பட் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரைட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ரைட் கிடையாது. இதுல வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது ஆன்சர் வந்து நம்ம வந்து ஏ அப்படின்னு தான் சொல்றோம். டிஎன்பிஎஸ்சி சின்னு சொல்றாங்க, ரெண்டு ரைட்டுங்கிறாங்க. பட் ஏ மட்டும் தான் ரைட்டு. இதற்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் நம்முடைய ஸ்கூல் புக் காமர்ஸ் புக் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர், காமர்ஸ் புக் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் 2018, ரிவைஸ் எடிஷன் 2019, 20, 21 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர்ல வந்து ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 315 315ல a manufacturer in India need not pay GST wherever he or she manufactures. So அதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏ மட்டும் தான் கரெக்ட். அந்த மேனுஃபேக்சர் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து தப்பு. இது தெளிவா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 28 கேள்விகளை நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். 28 கேள்விகளுக்கு முன்னான புக்குடைய முகப்பு பேஜ் அண்ட் வந்து நம்முடைய அந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கத்துல அது இருக்குது, வெப்சைட்னா எந்த இடம், எடிஷன் எத்தனாவது எடிஷன், ஆத்தர் யாரு, எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல 222 பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்றோம். தயவு செய்து தேர்வு எழுதிய 2 லட்சம் பேரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்கப்படும். யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணிருக்கீங்களோ எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்கப்படும். நீங்க சேலஞ்ச் பண்ணா எனக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டாங்க, நான் சேலஞ்ச் பண்ணாதான் எனக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க. ஸோ தயவு செய்து 1.5 லட்சம் பேரும் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேரும் சேலஞ்ச் பண்ணுங்க. அண்ட் இதற்குண்டான பிடிஎஃப் தனித்தனியா தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ என்னோட யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தனித்தனியா பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன். மோர் ஓவர் எங்களுடைய டெலிகிராம் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த டெலிகிராம் சேனல்லையும் தனித்தனியாக 222 பக்கத்திற்குண்டான பிடிஎஃப் நாங்க அப்லோட் பண்றோம். தயவு செய்து அப்லோட் பண்ணுங்க. இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாள் டைம் இருக்கு. ஒரு 1 hour வேலை தான். நீங்க எக்ஸாம் சரியாக எழுதவில்லை என்றாலும் இதன் அடிப்படையில் ஒரு 10 கேள்வி உங்களுக்கு ரைட்டா வந்துச்சு அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இந்த கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நன்றி.